இந்த மாதிரி தக்காளி குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். 4 இட்லி சாப்பிட்றதுல 8 இட்லி சாப்பிடுவாங்க. 5-6 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானா ஒரு பட்டை, 3 லவங்கம், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 3 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம 5-6 தக்காளி பழம் எடுத்துருக்கோம், அதையும் வெட்டிட்டு அதையும் போட்டு வதக்கிடுங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காய் அதையும் போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிருங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த அரைச்ச விழுதையும் போட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்குறப்போ புதினா போட்டு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இது இட்லிக்கு தான் சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இருந்தாலும் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.